நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பருப்பு போலி. கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுறது. ரொம்ப ஆயில் இல்லாமல் ரொம்ப குறைவான நெய்யில் வச்சு பண்ணுவாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக, சாஃப்டாக, கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு முதல்ல 1 கப் கடலை பருப்பு எடுத்துக்கலாம். அதை ஒரு 3 நிமிஷம் அதை நல்லா வறுத்துக்கணும். இதை நல்லா கழுவிக்கலாம். கழுவினதுக்கப்புறம் ஒரு 4 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 5 விசில் விட்டால் நல்லா வெந்துடும். இப்போது இந்த தண்ணியை நம்ம வடிச்சுக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இதை நல்லா மசிச்சுக்கலாம். நீங்கள் இப்படி மசிக்க முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மிக்சியில் ஒரு சுற்று விட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். நம்ம அப்படி கூட பண்ணிக்கலாம். நீங்கள் மசிக்கிறது இருந்தால் இப்படியும் நம்ம மசிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் வெல்லம் போடுறேன். 1/4 கப் நான் வெல்லம் போடுறேன். நீங்கள் வெல்லத்தை காய்ச்சி கூட ஊற்றலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் பொடியும் நெய்யும் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெய் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் இதை நல்லா குக் பண்ணணும். இது எப்படி வரும்னா நல்லா திரண்டு வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நெய் நான் அதிகமாக ஊற்றலை. வெல்லம் என்ன ஆகுதுன்னா நல்லா மெல்ட் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகும் அந்த கடலை பருப்போடு சேர்ந்து. அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய். ஆப்ஷனல் தான், நீங்கள் போடுறதுனால போட்டுக்கலாம், இல்லைனா இதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் தேங்காய் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இது நல்லா கெட்டியாகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் ஆற விட்டுட்டு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பிடிச்சிக்கலாம். இதான் அந்த போலிக்கு உள்ளே வைக்க போகிறது. நீங்கள் இதில் நீங்கள் பருப்பு போலினா நான் பருப்பில் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பருப்பில் வேணாலும் பண்ணலாம். அதுக்கப்புறம் தேங்காய் போலினா நீங்கள் தேங்காய், வெல்லம், ஏலக்காய், அதுக்கப்புறமா கொஞ்சம் நெய், அவ்வளோதான். நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். இது நல்லாவே திக்காயிடுச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைக்க போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டிக்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம அந்த பூரணத்தை ரெடி பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாவு ரெடி பண்ண போகிறோம். 2 ஸ்டெப்பு தான். அதுக்கப்புறம் 3வது போட்டு எடுக்கிறது. இப்போது மைதா 1 கப் எடுத்துக்கலாம், இல்லைனா கோதுமை மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இதை நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும், நல்ல சாஃப்டான டோ மாதிரி நம்ம பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆயில் ஊற்றுறாங்க. அது அப்படியும் ஊற்றி பண்ணலாம் டேஸ்ட்டுக்காக. ஹெல்த் வைஸ் அப்படின்னா கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஆயிலில் ஊற வச்சு ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டும் இந்த டேஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறமா நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்ற போகிறேன். எதுக்காக அப்படின்னா இது வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ கொஞ்சம் ஊற்றிட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க. மூடி விட்டுறலாம். அதுக்கப்புறமா லைட்டாக பிசைஞ்சிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சிக்கலாம். அதாவது சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா சின்ன சர்க்கிளாக நம்ம பண்ணணும். நீங்கள் லைட்டாக அப்படியே அந்த பால்ஸை தட்டுனீங்கனாவே நீங்கள் என்ன ஆகும்னா சின்ன சர்க்கிளாக மாறிடும். அதுக்கப்புறம் சப்பாத்தி ரோலரில் கூட நம்ம தேய்ச்சிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன அந்த ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறோம். அந்த
பருப்பு போலியோட அந்த பருப்பு ஸ்டஃபிங்கை வந்து பூரணத்தை உள்ளே வைக்கிறோம். உள்ளே வச்சதுக்கப்புறம் இது திரும்ப க்ளோஸ் பண்ணிடணும். நல்லா டைட்டாக சீல் பண்ணிடணும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் மாவு தூவிட்டு நம்ம தின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னா வேணுமா திக்காக வேணுமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு தின்னா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு பூர்ணம் ரொம்ப சாஃப்டாக இருந்தால் தான் வந்து என்ன ஆகுனா அது ரொம்ப நல்லா தின்னா நல்லா வரும். ஆயில் நிறைய ஊற்றி பண்ணும்போது இப்படி தேய்க்க முடியாது. நீங்கள் வாழை இலையை வச்சுட்டு நீங்கள் அப்படியே கையிலேயே அப்படியே தட்டி தின்னா கொண்டு வரணும். ஸோ அது மாதிரியும் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ அது மாதிரியும் நான் வீடியோ போடுறேன் கூடிய சீக்கிரமாக. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு அயர்ன் தோசை தவாலையோ இல்லை ஒரு பேன்லேயோ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ண அந்த போலியை போட்டுட்டு 2 பக்கம் நல்லா வந்து கிறிஸ்ப் அண்ட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா குக் பண்ணி எடுக்கணும். அதாவது என்னென்னா நல்லா 2 பக்கமே நல்லா வேகணும். ஸோ உள்ளே இருக்கிற பூர்ணம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே அது நல்லா வெந்துடுச்சு. நம்ம வெளியே அந்த மைதா இருக்கிறது வந்து அது வந்து நமக்கு வேகணும். ஒரு சில டைமில் நமக்கு போலி பார்த்திங்கன்னா இரும்பு தவாவில் போடும்போது நல்லா உப்பி வரும். இதுலேயும் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம அதை வந்து அமுக்கும் போதே நல்லா உப்பி வரும். ஸோ நமக்கு ஹெல்த்தியான பருப்பு போலி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் அப்படின்னா சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம்.